நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன் நிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன் நிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. பாலையில்
பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? பார்வை இழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. வாழ்க்கையிலே அஞ்சாமல் கலங்காமல் ஆண்டவரோடு இருக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். இனியவர்களே, கிறிஸ்துவுடன் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை பாவத்திலிருந்து, எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா சீர்கேடுகளிலிருந்தும், தவறான வழிகளிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்கும். இன்றைய நாளில் நாம் வாசித்த வாசகத்திலே, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் கூறுவார், நீங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையே கடவுள் தருகிற அருள் மிகுந்த வாழ்க்கை. கடவுளுடைய அருளை பெற்றுள்ளவர்கள் நாம். திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவில் இறந்து, கிறிஸ்துவில் உயிர்த்து, கிறிஸ்து வழங்கிய மீட்பை அனுபவித்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாகவே மாறியவர்கள். கடவுளுடைய பிள்ளையாக எல்லா தீமைகளிலிருந்தும், ஜென்ம பாவத்திலிருந்தும், அனைத்து சீர்கேடுகளிலிருந்தும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டவர்கள். தூய்மையான உள்ளத்தில் இருக்கிற நாம், கடவுளை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். எனினும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவரையே கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே இந்த நற்கருணை ஆராதனையிலே, நற்கருணை ஆசீர்வாதத்திலே இயேசுவினுடைய முன்பாக இருக்கிற நாம் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியான அகக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களான வாழ வேண்டிய வாழ்க்கையை வரத்தை வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார், நம்மை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறார், நம்மை அன்பு செய்வதற்காக வந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவரே, இதோ முன்பாக முழந்தால் படியிட்டு செபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய அன்பு அனைத்தையும் அள்ளிக்கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதி. அன்பான ஆண்டவரே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் உடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய அருள் கொடைகளை அவர்கள் நிரம்ப பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலத்திலே எல்லா விதமான தீமைகளிலிருந்தும், தீவினைகளிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. எங்களுடைய பயிர் பச்சைகளுக்கு ஆண்டவரை நீர் செழிப்பை தரும்படியாக, ஆடு மாடுகளுக்கு ஆண்டவரை விருத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தரும். அனைத்து உயிர்களுக்கும் ஆண்டவரை நீரே காரணமாக இருக்கிறீர். உம்மால் அன்றி எதுவும் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி விவிலியம் சொல்கிறது. அனைத்திற்கும் உயிர் முதல் நீரே ஆண்டவரை. எனவே அனைத்தையும் நீரை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரை நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு எந்நாளும் கிடைப்பதாக. குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுத்தரலும், குழந்தைகளுக்கு அறிவாற்றலை கொடுத்தரலும், கீழ்ப்படிதலை கொடுத்தரலும், பக்தியை கொடுத்தரலும்,
இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள, வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள, தேவையான வாழ்க்கை உயர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் உறுதுணை செய்வீராக. நல்ல மன வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தூய்மையான வாழ்க்கைக்கு உடைய இறைவார்த்தை மூலமாக அழைத்தவரே, எல்லா இளையோரும் தூய்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். எல்லா தம்பதியருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே அவர்கள் மனம் விரும்பி கேட்கிற எல்லா காரியங்களும் கொடுத்துடலாம். குடும்பத்திற்கு அமைதி, குடும்பத்திற்கு சமாதானம், குடும்பத்திலே மகிழ்ச்சி என்கிற எல்லா கனிகளையும் வரங்களையும் நிரம்ப கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை குழந்தை இல்லாமல் செபிக்கிற தம்பதியர்களுக்கு ஆண்டவரே குழந்தை செல்வத்தை நீர் வாக்களிப்பீராக. குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. தம்பதியருடைய வாழ்க்கையிலே அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் புரிதலும் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய ஊர்களில் இருக்கிற எல்லா முதியோருக்காகவும் நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக செபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுடைய தலைமாட்டிலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நோய்களிலிருந்து ஆண்டவரை விடுதலை கொடுப்பீராக. பச்சிலையோ களிம்புகளை நோய் நீக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை சுகம் தந்தது என்று சொல்லி குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே எல்லாருக்கும் நீரே சுகத்தை கொடுப்பீராக, திடத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக. உங்களுடைய எலும்புகள் பசும் புல் போல் வளரும் என்று சொல்லி எசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே எல்லா முதியோர்களுக்கும் எலும்புகளிலே நீர் திடன் கொடுப்பீராக. பலன் கொடுத்து எழுந்து நடக்க அவருடைய பணிகளை அவர்களை செய்து கொள்வதற்கான ஆற்றலை கொடுத்துரும். ஒட்டுமொத்தமாக ஆண்டவரே எங்களுடைய பங்கு சமூகத்தை நீர் ஆசீர்வதித்து காத்தருளும்படியாக, அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஏராளமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏக்கங்கள் இருக்கிறது, ஜெபங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஆண்டவர் இந்த மலையிலே அனைவருடைய கண்ணீரையும் அழித்து விடுவார், துடைத்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தால் எல்லாரும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான துயரத்திலிருந்து விடுவிக்கப்படுவாராக. அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மீது நம்பிக்கை கொண்டு கேட்கப்படுகிற எல்லா மன்றாட்டிற்கும் செவிசாய்ப்பு என்று சொன்னவரே, உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எழுப்பியிருக்கிறோம். இந்த மரங்களை எல்லாம் நீரே தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மாண்புயவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கம் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்துராஜபுரத்தின் பாதுகாவலான பெர்மான்சு அருளப்பரே, அருள் தருவி தினம் எமக்கே. கிறிஸ்துராஜபுரத்தின் பாதுகாவலான பெர்மான்சு அருளப்பரே, அருள் தருவி தினம் எமக்கே. குருத்துவ வாழ்வில் நிறைவு கண்டே, குறையில்லா அருள் வளம் நிறைய பெற்றேன். குருத்துவ வாழ்வில் நிறைவு கண்டே, குறையில்லா அருள் வளம் நிறைய பெற்றேன். வேண்டிடும் அடியவர் மன்றாட்டை, வேண்டிடும் அடியவர் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் செய்வீர். கிறிஸ்துராஜபுரத்தின் பாதுகாவலான பெர்மான்சு அருளப்பரே, அருள் தருவி தினம் எமக்கே.